பாவ மன்னிப்பின் சமாதானம் இயேசு தருவதை நீங்கள் பெற்றுக்கொண்டாதான் அதுதான் உலகம் தர முடியாத, எடுக்க முடியாத மெய்யான சமாதானம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவது, அவனுடைய இருதயத்தை மாற்றுவது, சிந்தையை மாற்றுவது, அது இயேசுவால் மட்டும்தான் முடியும். இழந்து போனதை திரும்ப தருகிற தேவன், அவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்ய போகிறார். இழந்து போனதை தேடி வந்து ரட்சிக்கிறவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கிறார். குடிச்சு வாழ்க்கையை கெடுத்து கொண்டு அவமானத்தோடு உட்கார்ந்துருக்கீங்களே, உங்களை தான் அவர் தேடுகிறார். ரகசியமாக பாவத்தில் மதுபானத்திற்கும் போதை வசதிகளுக்கு அடிமைப்பட்டு வெளியே தெரியாமல் குற்ற மனசாட்சியோட பயத்தோடு உட்கார்ந்துருக்கீங்கள, உங்களை தான் அவர் தேடி வந்திருக்கிறார். நிந்தைகள், அவமானம், வியாதி, வேதனை, வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, நீ செத்து போனால் நல்லதுன்னு நினைத்து கொண்டிருக்கீங்கல்ல, உங்களை தேடி வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடி ரட்சிப்பதற்கு வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்தில் கடவுள் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி இயேசு வெளிப்பட்டார். அவனுடைய கிரியைகளை அழிச்சதுனால தான் பார்த்தீங்களா பிசாசு பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார்ல. அவர் வந்து அவனுடைய கிரியைகளை அழித்தார் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். மத்தேயு 20:28 சொல்லுகிறார், நான் ஜனங்களை மீட்கும்படி என் உயிரை கொடுக்க வந்தேன், என் ஜீவனை கொடுக்க வந்தேன். மரிப்பதற்காகவே பிறந்தவர் இயேசு. அவர் பிறக்கிறதுக்கு முன்னால 600 வருஷத்துக்கு